மக்களோட ஒரு 5000 ரூபா ஸ்கீமாக இருக்கலாம், மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கலாம். இந்த எல்லா வழிகள்லையும் மக்களோட அவங்க நெருங்கியிருக்காங்க. இவ்வளோ மக்களோட நெருங்கி இருக்கக்கூடியது முன்னாடி அதிமுக. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் பெண்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்கள். அப்போ ஏற்கனவே அதிமுகவுக்குள்ளே இருந்த அந்த பிளவுகளை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக பெண்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கான திட்டங்களாக கொடுத்தாங்க. அதன் வழியாக அதிமுகவிடம் இருந்த பெண்கள் ஓட்டுகளில் கணிசமான அளவுக்கு திமுக பக்கம் திரும்பிச்சு. அந்த ஓட்டை தான் இன்றைக்கி விஜய் எடுக்கிறார், பெண்கள் ஓட்டை, இளைஞர்கள் ஓட்டை. ஸோ அப்போ களத்தை அது கூர்மையாக மாற்றுது. இது திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய. விஜய் களத்துக்கு வருவார். விஜய் களத்துக்கு வர்றார் அப்படின்னா, களத்துக்கு வர்றது என்பது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்ட மாதிரி எங்களோட களத்துக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, அந்த மாதிரி களத்துக்கு வரல. அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு, வாரத்துக்கு ஒரு முறை வர்றார். முன்னாடிலாம் சனிக்கிழமை வந்துக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு படம் உண்டு, அந்த ஜெமினி கணேசன் நினைக்கிறேன், காதல் மன்னன். அந்த ஜெமினி கணேசன் படம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு படம் வரும்பாங்க. அது மாதிரி வாரத்துக்கு ஒருக்க மட்டும் விஜய் வெளியே வந்துட்டு இருந்தார். ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை நாயகன், சாரி வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கர்ங்கிற மாதிரி சனிக்கிழமை நாயகன் விஜய் அப்பப்போ வெளியில் வந்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அப்பப்போது வெளியில் வந்ததற்கே தமிழகம் நடுங்குகிறது. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் சூழலில் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். குமரி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீனவ கிராமங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. பட் அந்த கிராமங்களுக்குள்ளேலாம் போகிறப்ப விஜய் மேலே ஒரு பெரிய தாக்கம் தெரியுது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு தெரிந்த ஒரு தாக்கம் அது அதிமுகவும் இழக்குது, திமுகவும் ஓட்டு இழக்கிறாங்க மீனவ கிராமங்களில். அப்போ உள்ளே போய் நீங்கள் ஏன் விஜய் இவ்வளோ தூரம் ரசிக்கிறீங்கன்னு கேட்டால், அவர்களுடைய மனநிலை விஜய் எங்களுக்காண்டி தானே வந்திருக்காரு, இவ்வளோ தூரம் அரசியல் சினிமாவெலாம் விட்டுட்டு வர்றாருல அப்படிங்கக்கூடிய ஒரு மென்மையாக அணுகக்கூடிய தன்மை இருக்குது. சுறா மாதிரியான படங்கள் நடித்ததை நினைவு கூறுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னுமே அந்த சுறா படத்தில் நடித்தால சுறா படம் எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். சுறா படம் தேட்டரில் இன்ட்ரோவில் இருந்துச்சு, விஜய் ரசிகரே வெளியில் போயிட்டு ஒரு பாட்டு முடிஞ்சோன்னு உள்ளே வந்த படம். சுறா படம் படம் நல்லா இருந்து ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லை உள்ள உட்காந்து எப்படி வெளில முடியுங்கன்னு அப்படி ஞாபகம் வச்சிருக்காங்களா? இல்லை தெளிவாக சொல்லணும் சுவாமி. கண்டிப்பாக இல்லை, அவர்களுக்கு அவர்கள் சமூக பிரதிநிதியாக அவர் நடித்தார் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆருக்கு நீங்கள் நம்ம இன்றைக்கி சொல்லணும் படகோட்டி அப்படிங்கிறோம். தரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டாய் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு இன்றைக்கும் கடற்கரை கிராமங்களில் போனால் ஓடும். ஸோ இதுதான் எந்த செக்டார்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ, ரொம்ப குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் விஜய் ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிட சொந்த காலில் நிற்க முடியாமல் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா, ஊழல் பெருச்சாளின்னு இன்னொரு கட்சி தலைவரால் விமர்சிக்கப்படக்கூடிய எம்ஜிஆர், இவங்கள ஊன்றுகோலாக கொண்டு செங்கோட்டையன், சத்யபாமா, சபாநாயகருக்கு மகன் ஜெய்சிடி பிரபாகர், இந்த மாதிரி ஒரு அதிமுக முதியோர் அணியா அல்லது ஒரு போட்டி அதிமுக இருக்கக்கூடிய விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அவருக்கு ரிசல்ட் வரும்போது அதிமுக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுடைய ஓட்டையுமே தான் பிரிப்பார். நீங்கள் அவர் இந்த ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா என்னென்னா திமுகவை பிடிக்கும், அதிமுகவை பிடிக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது. பட் அதை விட விஜயை பிடிக்குங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு திமுக அதிமுக ப்ரூவனா ஏதாவது இருக்கா? இப்போ இங்க இருந்த ஓட்ட பிரிப்பார்னா எல்லாமே பெர்செப்ஷன். அதாவது என்னன்னா உண்மை நமக்கு முதல்ல ஒரு தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். பட் அதற்கு முன்பு என்னன்னா இவர் நம்ம கடற்கரைகளில் போய் பார்க்குறோம், சிறுபான்மையினர் ஓட்டு எடுக்கிறாரு. 2024 அவர் லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு 33 கேண்டிடேட் போட முடியாமல் சிஏஏ எதிர்ப்புன்னு மோடி எதிர்ப்பில் ஒரு வன்மமான ஒரு இதை போடும்போது சிறுபான்மையர்களுக்கு ஒரு பாசம் இருக்க தான் தெரியும். சிஏஏ எதிர்ப்பு இந்தியாவில் நீர்த்து போன ஒன்று இருக்கத்தான் செய்யும். உதயநிதி ஸ்டாலின் இருக்க தாத்தா வந்தாலும் நடக்காதுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அதிலே அவருக்கு கலரை காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மைக் படத்தை போட்டு விளம்பரம் காட்டினார். இவரோட சிறுபான்மை எதிர்ப்பை 39 திமுக எம்பிக்களுமே கண்டுக்கல. உங்களுக்கெல்லாம் என்னையா ஓட்டை வச்சா நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நீங்களும் உங்கள் சிறுபான்மையர் ஆதரவும் சிஏ எதிர்ப்போம், சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் டெஸ்பரேட் ஆகி மைக் படத்தை போட்டார். மைக் படத்தை போட்டதும் நாம் தமிழர் சீமான் தம்பி எனக்காக தான் மைக்கை போட்டிருக்காருன்னு சொன்னார். அவர் பட வசூலுக்கு கூட போட்டிருக்கலாம் உலக தமிழர் மத்தியில். அப்படி இருந்தும் கன்னியாகுமரியில் நம்ம ஊரில் 5 விழுக்காடு ஓட்டு தானே சீமானுக்கு கட்சி எடுத்தது. இப்போ சிறுபான்மையர் அங்கே அதிகம் கன்னியாகுமரி தானே இருக்கிறாங்க. அப்போ தே ஆர் விஜிலண்ட் அண்ட் அலர்ட். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இன்னும் சொன்னோம்னா இன்னொரு வார்த்தை கரெக்டாகவே சொல்லுவேன். எங்கள் ஊர் உள்ள எங்கள் பங்காளிகளே சொல்கிறேன், கோலத்தனமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க.